மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வைத்து காப்பதாக. ஆமேன். காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் நூல் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். சபையார் யாவரையும் பார்த்து, நாங்கள் இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உன்னிலே இன்னிலே இருக்கிற பொறாமை போட்டிகள் இந்த தேவ வார்த்தைக்கு விரோதமான ஒரு காரியங்கள். ஆகவே அவற்றை விட்டு நாம் வர வேண்டும். இவன் கடவுளுடைய பிள்ளை என்கிறானே, இவன் அவ்வளவு பெரிய மனிதனா? இவனுக்குத்தான் இந்த கடவுள் இருக்கிறாரா? இவர்களுக்கு மாத்திரமே வந்தாரோ என்று சொல்லுகின்ற வகையில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த பேராயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்தை மாத்திரமே மையப்படுத்தி செயல்படுகிற அந்த நிலை இன்றைக்கு. அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் கடவுளோடு உடன்படிக்கை அன்றைய வந்த அந்த மக்களோடு கர்த்தர் என்ன செய்கிறார்? நாங்கள் இவர்களுக்கு கடவுள் பெயரால் உத்தரவு கொடுத்திருக்கிறோம், ஆணையிட்டு கொடுத்திருக்கிறோம், ஆகவே இவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது. இன்றைக்கு குருசேகரங்களிலும் சரி, பேராயங்களிலும் சரி, தென்னிந்திய திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, பாப்டிஸ்ட் திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை, இவை எல்லாவற்றிலும் இன்றைக்கு குழுமங்கள், ஜாதிய குழுமங்கள் தழைத்தோங்கி நிற்கிறது. இந்த இனம் மாத்திரமே இந்த திருச்சபையை ஆள வேண்டும் என்ற வெறித்தனமான ஒரு ஆன்மீகம். அந்த வெறித்தனமான ஆன்மீகம் நம்மை ஒருபோதும் தேவனிடத்தில் சேர்க்காது. நம்முடைய போட்டி பொறாமைகளோடு அழிந்து விடுவோம் என்பதை மாத்திரம் நாம் உண்மையாக கருத வேண்டும். ரோமாபுரியில் ஒரு தேவ ஆலயம், அந்த தேவ ஆலயத்தில் கப்புச்சியன் என்ற சபையில் அவர் லேடி ஆஃப் கன்ஃபியூசியஸ் என்ற ஆலயத்தின் பெயர். அந்த ஆலயத்தின் பெயர் எலும்புகளின் ஆலயம். அங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5000-6000க்கு மேலாக நெஞ்சு எலும்புகளும் மார்பு எலும்புகளும் மண்டை ஓடுகளும் காணப்படுகிறது. அப்படி ஓடுகளாக காணப்பட்ட அந்த இடத்துல கீழே எழுதப்பட்ட ஒரு வாசகம் எப்படி எழுதியிருக்கிறார்கள்? இந்த நம்பிக்கை இல்லாத உலகத்தை குறித்து, இன்று நீ எப்படி இருக்கிறாயோ அப்படி நாங்கள் அன்று இருந்தோம், நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நீங்கள் நாளை இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டது. இந்த வாசகம் எவ்வளவு உண்மையானது! இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு விரோதமாக நாம் செய்கிற துன்மார்க்கமான ஜீவியங்களை விட்டுவிட்டு, இந்த ஆலயத்தில் எழுதப்பட்டது போல நாம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை, நாம் அனைவரும் ஒன்றாயிருக்க இயேசுவினால் அழைக்கப்பட்டோம், ஒன்றாயிருக்க இயேசுவினால் திருமுழுக்கப்பட்டோம். ஒரு ஜாதிக்கு ஒரு திருமுழுக்கும் இன்னொரு ஜாதிக்கு ஒரு திருமுழுக்கும் என்று வழங்கப்படவில்லை. ஒரு ஜாதிக்கு மாத்திரம் இந்த புனித நீரை கொண்டு வழங்கப்படவில்லை. ஒரு ஜாதிக்கு அசுத்தமான சாக்கடை நீரை வைத்து வழங்கப்படவில்லை. உண்மையாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கலிலேயர் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரவேலின் சந்ததியில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக கலிலேயா ஒதுக்கப்பட்ட பகுதி, வெறுக்கப்பட்ட பகுதி, அந்த மக்களை தேடிச் சென்ற இயேசு இன்றைக்கும் அன்பான இறை மக்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை நாங்கள் அபிஷேகம் செய்திருக்கிறோம், உடன்படிக்கை செய்கிறோம், அவர்களை ஒன்றும் நாம் தொடக்கூடாது. இன்றைக்கு அப்படியாக கர்த்தர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எவ்வளவு அழகாக மேன்மைப்படுத்தி உயர்வாக வைத்திருக்கிறார். காரணம், அந்த பிள்ளைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள் எல்லோருமே இன்றைக்கு திருச்சபையின் தூண்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த நாளிலே கடவுள் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஒருவரும் அவர்களை தொடக்கூடாது. இன்றைக்கு குருசேகரத்தில் மைனாரிட்டியாக, திருச்சபையில், பேராயங்களில் சிறுபான்மையாக காணப்படுகிற நம்முடைய நிலை எதுவாக இருந்தாலும், கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாவிகளாக, வெறுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு எழும்பு கட்ட விரும்புகிறார். கர்த்தரை நோக்கி செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய திருநாமத்தை நாங்கள் தோத்தரிக்கிறோம். இயேசுவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே உடன்படிக்கை செய்யப்பட்டவர்கள். ஆகவே எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி இந்த நாள் முழுவதும் பாதுகாக்கிறீர். உமக்கு கொடா கோடி நன்றி, துதிகளை, தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்,
தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.